ஆந்திர பிரதேசத்தின் மக்களவைத் தேர்தலை ஒட்டி இன்றுடன் நிறைவடும் தேர்தல் பிரச்சாரத்தில் திருப்பதி தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் வரப்பிரசாத ராவை ஆதரித்து பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா வாகன பேரணி தொடங்கியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் இணைகிறார். வணக்கம் ஸ்ரீ சந்தோஷ். ஆந்திராவில் நடைபெறும் இந்த தேர்தல் பிரச்சாரத்தினுடைய அனல் பறக்கும் விவரங்களை தெரிவிக்கலாம். வணக்கம் ராம்குமார். நாளை மறுதினம் ஆந்திர பிரதேசத்தில் மக்களவை தேர்தலுடன் சட்டமன்ற தேர்தலும் ஒரே கட்டமாக நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் நாம் தற்போது இந்த திருப்பதி தொகுதியில் இருக்கிறோம். குறிப்பாக திருப்பதி தொகுதியில் தேசிய பாஜக தலைவர் ஜே பி நட்டா அவர்கள் வாகன பேரணியில் வரக்கூடிய காட்சி என்பதை தான் தொடர்ச்சியாக ஒளிப்பதிவாளர் காட்டி வருகிறார். குறிப்பாக ஒரே ஆளும் கட்சியான ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிடுகிறது. அது மட்டுமல்லாமல் எதிர்கட்சியாக போட்டியிடக்கூடிய தெலுங்கு தேசம் மற்றும் பாஜகவுடன் கூட்டணி வைத்து இந்த ஜனதசேனா கட்சியும் தொடர்ச்சியாக போட்டியிடுகின்றனர். அந்த வகையில் திருப்பதி தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளரை ஆதரித்து தொடர்ச்சியாக இந்த பிரச்சாரம் என்பதனை மேற்கொண்டிருக்கின்றார். குறிப்பாக தெலுங்கு தேசத்தினுடைய தலைவர் சந்திரபாபு நாயுடைய மகன் மங்களகிரி தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளராக இருக்கும் லோகேஷ் அவர்களும், அதே போல பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்களும், குறிப்பாக ஜனசேனா கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பவன் கல்யாணுடைய அண்ணன் அவர்களும் இந்த பிரச்சாரத்தில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக இவர்களுடைய ஆதரவு என்பது பெருமளவு இருந்து வருகிறதாகவும் இங்கு பொதுமக்கள் தெரிவித்து வருகின்றனர். ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிடக்கூடிய நிலையில் இந்த ஜனசேனா, தெலுங்கு தேசம் மற்றும் பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த கட்சிகள் போட்டியிடக்கூடிய இந்த வேட்பாளர்கள் திருப்பதி தொகுதியில் பெரும் வரவேற்பை பெற்றிருப்பதாகவும் இங்கு இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ச்சியாக தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய நாடாளுமன்ற வேட்பாளர் வரப்பிரசாத் ராவ் அவர்களை ஆதரித்து இந்த பிரச்சாரமானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே போல சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த தேர்தலிலும் தொடர்ச்சியாக ஜனசேனா கட்சியினுடைய ஆரணி சீனிவாசன் அவர்களும் தற்போது அந்த தொகுதியில் போட்டியிடுகின்றார். அவருடைய எதிர்பார்ப்பு என்பதும் அதிகமாகவே இருந்து வருகிறது. இந்த தேர்தலை பொறுத்தவரையிலுமே இன்று ஆந்திராவை பொறுத்தவரையிலுமே 4ஆம் கட்ட தேர்தல் நாளை மறுதினம் நடக்க உள்ள நிலையில் இன்று மாலை 5 மணியுடன் இந்த தேர்தல் பரப்புரை என்பது நிறைவடைந்திருக்கிறது. அந்த வகையில் தற்போது ஜே பி நட்டா அவர்கள் இந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவது ஒரு முக்கியமானதாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. வழிநெடுகிலுமே ஒளிப்பதிவாளர் காட்டி வருவதைப் போலவே தொண்டர்கள் இரு புறங்களிலும் கையசைத்தவாறும் பாஜக மற்றும் ஜனசேனா, தெலுங்கு தேசம் உள்ளிட்ட கட்சிகளில் போட்டியிடக்கூடிய அந்த வேட்பாளர்களை ஆதரித்து தொடர்ச்சியாக இந்த வழிநெடுகிலும் தொண்டர்கள் கொடி அசைக்கும் காட்சி என்பதை தான் பார்க்க முடிகிறது. அவர்களுடன் போட்டியிடக்கூடிய ஜனசேனா கட்சியினுடைய வேட்பாளர் இதற்கு முன்பாகவே கடந்த தேர்தலின் போதும் தற்போது அந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளராக களமிறக்கப்பட்டார். இந்த முறை அந்த கட்சியிலிருந்து விலகி தற்போது ஆரணி சீனிவாசன் எம்எல்ஏ, அதாவது சட்டமன்ற தொகுதி உறுப்பினருக்கான பதவிக்கான போட்டியில் இந்த தேர்தலில் களம் காண இருக்கிறார். அந்த காட்சியை தான் தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது. திருப்பதி தொகுதியை பொறுத்தவரையிலுமே ஒரு முக்கியமான தொகுதியாகவே ஆந்திரா மாநிலம் பார்க்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் இந்த தொகுதியை பொறுத்தவரையிலுமே திருமலையை டிடிடி என்று சொல்லக்கூடிய அந்த தேவஸ்தானத்திலிருந்து அதிகாரப்பூர்வமாக பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்தி இருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அவர்களும் புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தி இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் எதிர்கட்சியில் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் மற்றும் ஜனசேனா கட்சியும் பல்வேறு முன்திட்டங்களை மக்கள் முன் வைத்து தொடர்ச்சியாக பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த தேர்தலை பொறுத்தவரையிலுமே இந்த திருப்பதி தொகுதியில் ஆந்திர மாநிலத்தினுடைய வாக்குப்பதிவில் பல்வேறு நிகழ்வுகள் இருக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். நம்மிடையே தொண்டர் ஒருவர் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். எந்த அளவு இந்த தேர்தல் பரப்புரை போயிட்டு இருக்கு, நீங்க சொல்லுங்க. తెలుగు ఇక్కడ తెలుగుదేశం పార్టీ ఎన్డీఏ అభ్యర్థి బీజేపీ పవన్ కళ్యాణ్ ప్రభంజనం ఇన్ ఆంధ్రప్రదేశ్ అసెంబ్లీలో 150 మెంబర్స్ ఈజ్ ఎ విన్నింగ్ ఇన్ ఆంధ్రప్రదేశ్ అసెంబ్లీ. ఈజ్ ఎ సైకో. ఈజ్ జగన్మోహన్ రెడ్డి ఈజ్ ఎనఫ్. ఈజ్ ఇన్ 5 years is enough. Is this
and another is coming to is a political leader. What is political, and is Chandrababu Naidu is coming into Andhra Pradesh. Is a new development in employees, and totally corruption is there. Totally 5 years is Jagmohan Reddy's corruption. குறிப்பாக தொண்டர்கள் கூறி வருவதை போலவே 175 சட்டமன்ற தொகுதிகளையும் அதே போல 25 மக்களவை தொகுதிகளையும் கைப்பற்ற வேண்டும் என்ற முனைப்புடன் இரு கட்சிகளும் தொடர்ச்சியாக தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் நாளை மறுதினம் நடக்கக்கூடிய இந்த ஆந்திர மாநிலத்தினுடைய வாக்குப்பதிவு என்பது மும்முரமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. தற்போது ஜேபி நட்டா இந்த என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய மக்களவை தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் மற்றும் அதே போல சட்டமன்ற தற்போது வாகன பேரணியில் ஈடுபட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. ராம்குமார்.